ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பெல் நிறுவனத்திலேருந்து வந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பல்வேறு விதமான வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் சேலரி தராங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தான் இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கு. இதில் 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. எல்லா போஸ்டிங்க்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 கொடுத்துருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர், QA மேனேஜர், ஹவுஸ் மேனேஜர் இந்த 3 போஸ்டிங்க்கும் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் அண்டு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெப்யூட்டி மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெப்யூட்டி மேனேஜர் சைபர் செக்ரட்டரி எக்ஸ்பர்ட்டுக்கு பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவங்க வித் 60% மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு ரிலவெண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே ரிலவெண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த போஸ்டிங்க்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் சேலரி தராங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் 5 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. இந்த போஸ்டிங்க்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் கொஸ்டின். 85 மார்க்கில் டெக்னிக்கல்லையும் ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு 30யும், ஓபிசி யூஆர் கேட்டகரிக்கு 35% மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதர் கேட்டகரி 472 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு சென்ட் பண்ணணும். இதுதான் பாரத் எலக்ட்ரானிக்ஸோட அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நேமை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டு கோடு எழுதிடுங்க. கேட்டிருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி பர்சன்டேஜ் மார்க்கெல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ரீமார்க் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக எஸ்ஸா நோவான்னு சொல்லிவிட்டு ஃபில்அப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கரெக்டாக ஃபில்அப் பண்ணி ஏப்ரல் 8 சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.